நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி மூதாட்டி உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் கூற கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். உயிரிழந்திருக்கக்கூடிய மூதாட்டியின் வயது என்ன? தற்போது குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா? மக்கள் என்ன கூறுகின்றனர்? இதன் தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கையை வனத்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் உணவு தேவைக்காக காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிகள், பிரதான சாலைகள் மற்றும் விவசாய நிலங்கள் நடமாடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கூடலூரை அடுத்துள்ள அம்மங்காவு பகுதியில் அரசு தேயிலை தோட்ட குடியிருப்பில் வசித்து வரும் விஜயலட்சுமி, வயது 70. இவர் வழக்கம் போல காலை தூங்கி எழுந்ததும் வீட்டின் கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். அப்பொழுது வீட்டின் முன்பாக முகாமிட்டிருந்த ஒற்றை கொம்பன் யானை விஜயலட்சுமியை கடுமையாக தாக்கியது. குறிப்பாக தலையில் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். உடனடியாக அங்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி தற்பொழுது உடற்கூறாய்வுக்காக பந்தலூர் அரசு மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 2 மாதத்தில் மட்டும் கூடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் 3 பேர் யானை தாக்கியிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த ஒற்றை கொம்பன் யானையை விரட்ட கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அந்த யானை விரட்டுவதற்கான பணியில் வனத்துறையினர் இறங்கியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.